ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவை அப்பாலு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு வறுக்காத ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதே கப்பில் சர்க்கரை ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பிஞ்சு உப்பு, 2 ஏலக்காய், பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு தண்ணி. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு ரவைக்கு 1.5 கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கிடுச்சு. இப்போ ஏலக்காய் பொடியாக்கந்த இதில் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பிஞ்சு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ ரவையை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்குங்க. நம்ம ரவையை வறுக்கக்கூடாது, அப்படியே பச்சையாக தான் செய்யணும். நம்ம இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரைலாம் நல்லா உருகி வரும். கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு கிளறிக்குங்க. சர்க்கரைலாம் நல்லா கட்டியாகி போயிடுச்சு. நல்லா இறுகி இருக்குது பாருங்கள், மெல்ட் ஆனது பாருங்கள். தண்ணிலாம் இருந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். நல்லா ஆறினவுடனே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ரவை நல்லா ஆறிடுச்சு. கையில் இந்தமாரி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. பாருங்கள், நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருண்டையாக உருட்டிக்கங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. பாருங்க, நம்ம பாதுஷாலாம் செய்வோம்ல, அந்தமாரி தான். இதேமாரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம கையில் எண்ணெய் தொட்டு செஞ்சோம்னா தான் கையில் ஒட்டாத நல்லா உருண்டை நல்லா வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறப்ப எண்ணெயை தடவிக்கிங்க. இப்போ மறுபடியும் இந்தமாரி ப்ரெஸ் பண்ணோம்னா வருங்க. இதேமாரி இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். நம்ம நல்லா காயிடும், நம்ம பொரிச்சிக்கலாம். அதை இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அதை பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. செகண்ட் பேட்ச் அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம பார்த்தாலே நம்ம அதிரசம்லாம் செய்வோம்ல, அதுமாதிரி இது மினி அதிரசம் மாதிரியே இருக்குது. இந்த ஸ்வீட் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ நல்லா இது சூப்பராக வந்துடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ரவை அப்பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.